ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில நாட்களை நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்கள நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நானாகவே வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் தெரியல. சரி இதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நானாகவே ஒரு முடிவுக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் அம்மா அப்பா சொன்னாங்க, இது மாதிரி அவங்க மாப்பிள்ளை வீட்டில் இப்போ 2 மாதத்துலேயே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்கள் அக்காவும் அதை புரிஞ்சுக்காம நம்ம வீட்டு சூழ்நிலை புரியாமல் இப்போ இது பண்ணுறாடி அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க, இப்போக்கி அவள் சொல்கிறது நியாயமா என்னங்கிறத பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம பொண்ணு நம்மளை பற்றி புரிஞ்சுக்காம, நம்ம வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஓரளவு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலேலாம் நம்ம கடமை இப்போதைக்கு நம்ம நகை எல்லாமே இருக்குது. பணம் மட்டும் ஒரு 3,00,000 ரெடி பண்ணோன்னா நம்ம நடத்தி முடிச்சிடலாம். அதுக்கு தானே இப்போ நம்மளுக்கு பணம் ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாப்பா இப்போ திடீர்னு 3,00,000 எங்கேப்பா நம்ம போகிறது? 2 மாதத்துல ரெடி பண்ண முடியுமா அப்படின்னோடனே, அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, விடுங்க பார்த்துக்கலாம். நான் பக்கத்து வீட்டு மாலதிகிட்ட நான் சீட்டு போடுறதுக்கு சொல்லியிருக்கேன். 2,00,000 சீட்டு, மாதம் 10,000 கட்டுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 2,00,000 சீட்டு போட்டோன்னா ஒரு 2வது சீட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்டையாதும் ஏதாச்சும் உதவி கேட்டு பாருங்கள். கல்யாணம் வரைக்கும் கூட நான் தான் செயின் போட்டிருக்கேன்ல, அந்த செயினை கூட நம்ம அதுக்கப்புறம் அடகு வச்சுக்கலாம், பார்த்துக்கலாங்க. இப்போதைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். அது வரைக்கும் யார்கிட்டையாதும் கடன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேணால் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அது புரியுதுமா, நான் இல்லைங்கள. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சில விஷயங்களை நம்ம சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது முடியல. திடீர்னு நான் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது பாரு. இப்போ நிச்சயம் பண்ணி 1.5 மாதம் தானே ஆகுது. சில பேர் 1 வருஷம் கழிச்செல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் வரைக்கும்லாம் இல்லையா? இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. கவலைப்பட ஆரம்பித்தோன்னு எனக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம எதையாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போகணுன்னா, அப்புறம் அப்பா சொன்னாங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நான் சீட்டு போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசிக்காத. நம்மளால முடிஞ்சது நம்ம கடன் வாங்கி அப்படியே செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வர்றதை நம்ம பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே, நம்ம எதுவும் இதில் சொல்கிறதுக்கான இது கிடையாது. ஏன்னா நம்ம சொன்னாலும் அக்கா ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நிலமையில இல்லைங்கிறதுனால நாங்கள் 2 பேருமே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் பணம், இந்த சீட்டு பணம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அம்மாக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. இது மாதிரி ஒரு சில விஷயத்த நீ எதாக இருந்தாலும் பேசிடுற. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த நம்ம எதிர்பார்க்குறதுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேலை இருக்குமா என்னங்கிறது தெரியல. ஓரளவு நம்ம சமாளித்து தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ணாமல் நம்மளுக்கு அதை ஒரு பக்குவப்படுறதுங்கிறது நம்மளுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம சமாளித்து தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது அப்படின்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேங்க. இது மாதிரி கல்யாணத்துக்கு நீங்கள் நாள் பாருங்கள். 2 மாதத்துக்கு அப்புறம் வைக்கிற மாதிரி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நீங்கள் நல்ல நாள் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காரு அவர் பையனோட அப்பா அப்படின்னோன்னே, சரி நான் நாளைக்கு லீவ் போடுறேன். அடித்து கேட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன். ஏன்னா ஒரு நாள்னாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு சம்பளங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா கடன் வாங்குகிறோம், அதை நம்ம எப்படி அடைக்கிறோங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அடைச்சிட்டா தான் நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு அவள் வேலை பார்த்துக்குவா. அவளை பற்றி பிரச்சனை கிடையாது. வேலை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் நகை இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம பார்த்து ஏதாச்சும் பண்ணிக்கலாமா அப்படின்னோடனே, சரிங்க நாளைக்கு நீங்கள் லீவ் போட்டுருங்க.
காலையில் அவருக்கு அடித்து கேளுங்க. அடித்து கேட்டுட்டு கால் பண்ணி கேளுங்க. அவருக்கு அடித்து கேட்டுட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறாரு, கன்ஃபார்ம் நாள் பார்த்துட்டு வராரா, இல்லை என்றைக்கு லீவ் போடுறது என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இப்போ இருக்கிற நம்ம கஷ்டத்தில் திடீர்னு லீவ் போட்டோம் இது பண்ணோன்னா அதை சமாளிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானேங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவரோட பையனோட அப்பா என்ன சொன்னார்னா, இது மாதிரி வந்து நாள் நல்லா இல்லை 2 நாளைக்கு, நான் வந்து ஒரு 2 நாள் கழித்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், காலையிலேயே நான் ஃபோன் பண்ணிடுறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லீவ் போட்டு இருங்க, நம்ம போயிட்டு அவங்களுக்கு கோயிலில் என்ன பண்ணணும், நாள் மண்டபம் இதுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே, அதுவும் நல்லது தான். நம்ம ஏன்னா இப்போ லீவ் முடியாதுங்கிறதுனால நான் அவர் சொன்னதை ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து பையனோட அப்பா வந்து வந்தார். வந்ததுக்கப்புறம் வந்து இது மாதிரி வந்து என்ன சொன்னார்னா, நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் வந்து எனக்கு புரியுது, உங்களோட கஷ்டமும் புரியுது, இருந்தாலும் வந்து என்னோட மனைவி வந்து கொஞ்சம் அவசரப்படுறாங்க, அவங்களுக்கும் ஒரு இது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நாங்கள் ஒன்றும் இதாக நினைக்கல, எப்போ பண்ணாலும் வந்து இப்போ பண்ணாலும் சரி, இன்னும் ஒரு 5 மாதம் கழித்து பண்ணாலும் வந்து எல்லாம் செலவுங்கிறது ஆக தான் முடியும், அதுக்காக என்ன பண்ணுறது, நாங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் அப்படி தான் அப்படி இப்படின்னு எங்கள் அப்பா பேசினார். அவரும் வந்து புரிஞ்சிட்டார், அவருக்கும் தெரியுது. ஆனால் வந்து அவங்க ஒய்ஃபு சொல்கிறது அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே பையன் இவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க போல இருக்குது. அதனால வந்து அவங்க சொல்கிற முடிவுக்கு தான் வந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க. இவரால் ஒன்றும் பேச முடியல. சரி, நாங்களும் அதை வந்து இதாக நினைக்கல. அவரை மேலேயும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அவர் வந்து எந்த ஒரு இதையும் வந்து யாரையும் எதிர்த்து பேச முடியாது, பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணாங்க 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 70 நாளைக்கு அப்புறம் வந்து நாள் வந்து நல்ல நாள் பார்த்து இது பண்ணாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய அம்மாவும் அப்பாவும் அதுக்கப்புறம் வந்து எப்போ பண்ணாலும் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நாளெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 மண்டபம், அந்த மண்டபம் அதெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே எங்கள் அம்மா அப்பா சொல்லலை. ஏன் அப்படின்னா அப்பா கொஞ்சம் கோவம் இருந்துச்சு, என்னடா நம்ம பொண்ணே நம்மளை புரிஞ்சிக்கல, நம்ம வீட்டில் இருக்க கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்காமல் இப்போ கடன் வாங்கி சீட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அக்காவுக்கு வந்து பையன் வீட்டில் வந்து அந்த மாப்பிள்ளை அடித்து சொல்லியிருப்பார் போல, இது மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே அக்கா ஆஃபீஸ் விட்டு வரப்போ முகமே சரியில்லை, ஒரு மாதிரி வந்து சோகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து சொன்னிச்சு, இப்போயே என்னை வந்து இந்த வீட்டில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னோடனே, என்ன முடிவு பண்ணிட்டோன்னே எங்கள் அப்பா கொஞ்சம் கோவமாக தான் பேசினார். உனக்கு வந்து நம்ம குடும்ப சூழ்நிலை புரியலை, இப்போதைக்கு நிச்சயம் பண்ணி இப்போ இந்த உன்னை படிக்க வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் இது பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடியே அவங்க சொல்கிற அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு முன்னாடியே நீ வந்து வீட்டில் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி நீ இது பண்ணனா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து எங்கள் அம்மா அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்போ எதுக்கு பேசுகிறீங்க, எல்லாம் செய்கிறது செஞ்சிட்டோம், நீங்கள் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, அவளுக்கு இப்போ புரியாது நம்மளோட கஷ்டம், போனதுக்கப்புறம் தான் வந்து யார் யார் எப்படி என்னங்கிறது அவளுக்கு புரியும், இப்போதைக்கு வந்து அந்த பையன் நல்லா பேசுகிறாரு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவள் எல்லா விஷயத்துலேயும் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டு போயிட்டுருக்கா. போக தெரியும், நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க, வந்து சாப்பிடுங்க, வந்து ப்ரெஷர் மாத்திரை வேறு நீங்கள் போடணும், தேவையில்லாமல் நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து எங்கள் அப்பாவும் வந்து அக்காவோட அதுக்கப்புறம்லாம் பேசிக்கல. ஆனால் அப்புறம் எங்கள் அக்கா கவலைப்பட்டு சொன்னிச்சு, என் மேலேயும் தப்பு இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் வந்து எனக்கு எந்த பக்கம் பேசுகிறதுங்கிறதே புரியாமல் போயிட்டு, இப்போ அவங்களுக்கு நான் இதாக பேசினேன்னா ஃபேமிலிக்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு 2 பக்கமும் வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடுக்கா, அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு, அதான் இப்போ அவங்க சொன்னது மாதிரி தான் வந்து நாளெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இனிமேல் அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, எது நடக்குன்றிருக்கோ நடக்கும், அதை போட்டு நீ குழப்பிட்டு மனசை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னோடனே, சரி சரி நான் வந்து எதுவும் மனசை போட்டு குழப்பல, இருந்தாலும் வந்து எனக்குள்ளேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து
ஒரு போயிட்டு தானே இருக்கு, அதை நான் யோசிக்கணும்ல அப்படின்னோடனே, சரி சரி நீ அதை விட்டுட்டு வேலையை பாரு, எது நடக்குதோ நம்ம பார்த்துக்கலாம், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்து இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும்னு நம்மளால வந்து எதுவுமே அஷ்யூரன்ஸ் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் நல்லதாகவும் நடக்கும், ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத மாதிரியும் வந்து இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அது நடக்கிற விஷயங்களை நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ண முடியாதுல்ல. சரியான நேரத்தில் சரியான விஷயம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுக்கா. எதாக இருந்தாலும் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம போய் ஆகணும்க்கா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அக்காட்ட.